வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷுமான பீட்ரூட் பொரியல் தான். பீட்ரூட் பொரியல் ரொம்பவே யாருக்கும் பிடிக்காது, ஏன்னா அதில் ஒரு லைட்டான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால முக்கியமாக குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு 3 பீட்ரூட்டை எடுத்து க்ளீன் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 வெங்காயம் அதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதும், நிறைய வேண்டாம், ஆல்ரெடி ஸ்வீட் டேஸ்ட் கொடுத்துரும் இல்லைன்னா. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட், ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, ஆனியன் இது மூணுத்தையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். சாட்டே பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதையும் ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணி சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிடணும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது மூணுத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமா இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு, அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி விடக்கூடாது, இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். 1/2 டம்ளர் தண்ணியையும் விட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதும். இந்த மாதிரி இரும்பு கடாயில் சமைக்கும்போது நமக்கு அதோட அயன் சத்தும் வந்து சேரும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸில் காய் அழகாக வெந்து வந்துடும். நம்ம குக்கரில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. குக்கரில் 2, 3, 4 விசில் போகும்போது காயில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் கடாயில் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து சேரும். இப்போ இதுக்கு மெயின் டிஷ்ஷாக நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். இப்போது உருட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா தவாவில் போட்டு, தவாவும் இரும்பு தவாவே யூஸ் பண்ணிக்கோங்க, நான்ஸ்டிக்லாம் எதுவும் வேண்டாம். 2 பக்கமும் ஃபஸ்ட்டு எண்ணெய்லாம் எதுவும் போடாமல் 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு கொஞ்சமாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு எடுத்தோம்னா சூப்பராக அழகாக பபிள்ஸ் கிளம்பி சப்பாத்தியும் ரெடி. ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்த பீட்ரூட் காயும் ரெடியாக இருக்கும். இப்போ ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஒவ்வொரு சப்பாத்தியாக எடுத்து பீட்ரூட் காயை அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி அழகாக பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட, அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching the video.